السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானில் அசருடைய ஜமாத்தை முடித்துவிட்டு ஒவ்வொரு நாளும் ரியாலு சாலிஹீன் என்ற இந்த மஸ்ஜிதில் அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்கள் விளங்க வேண்டும், அதை வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ஒவ்வொரு தலைப்பிலும் பயான் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடந்து வருவதை நாங்கள் அறிகின்றோம். ரமலான் எங்களை விட்டு அவசரமாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் பேசுகின்ற நானாகிக்கலாம், கேட்குற நீங்களாகிக்கலாம், மிஞ்சிக்கிற ரமலானை எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும். அதை நேட்டையும் உங்கள்கிட்டையும் கட்டாயமாக வரணும். அதே போல் அசருடைய ஜமாத்துக்காக வேண்டி நாங்கள் வெளியில் கடுமையான சூடாக இருந்தாலும் பள்ளிக்கு வரணும், ஜமாத்தோட தொழணும், நோம்பை பாலாக்கிடக்கூடாது என்று நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அதோட அசர் தொழுகையை முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிச்சுட்டு போகணும் என்ற தியாகம் என்னட்டையும் உங்கள்கிட்டையும் கட்டாயமாக ஈக்கணும். தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆக்கள் இப்பீங்க. அல்லாஹ் எங்களுடைய அமட்கள் அனைத்தையும் பரிபூர்ணமாக பொருந்திக் கொள்ளணும். கேட்குற விஷயங்களை நாங்கள் இன்னொருத்தருக்கு சொல்கிறது, அதே மாதிரி நாங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறது, இதுபோல் நல்ல பண்பாடுகள் என்னட்டையும் உங்கள்கிட்டையும் வரணும் என்று ஆரம்பத்தில் நான் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ உங்களோட கையில் ஒரு தாள் தரப்படுது, அவங்களுக்கு பார்த்தா விளங்கும். எங்கே ஓதுற துவா? எங்கே ஒரு துவா? ருக்குஉல ஓதுற துவா. பெரும்பாலும் ருக்குஉல நாங்கள் ஓதத்துக்கு பாடமாக்கிற துவா இது மட்டும்தான். சுபஹான ரப்பியல் அதீம் மட்டும்தான் பெரும்பாலும் பாடமாக்கி வச்சுக்கணும். இந்த சபையில் ருக்குஉல இதை தாண்டி 2 துவா 3 துவா எனக்கு பாடம் என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் சொல்லிடுமா? பாடம் மாஷா அல்லாஹ். எத்தனை துவா? 2 துவா பாடம். வேற ருக்குஉல சுப்ஹான ரப்பியல் அதீம தவிர 2 துவா பாடம். ஹை என்ன துவா? இதில் வர சுபூஹும் புத்தி சொல்கிறோம். ரைட். வேற ஹை. பெரும்பாலும் இது எங்கட பொடுபோக்காகிக்கலாம் அல்லது தேடணும் என்ற அவசியம் இல்லாமிக்கலாம். பெரும்பாலும் ருக்கூ சுஜூத் என்று பார்க்கின்ற பொழுது, சுஜூதை நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வளப்படுத்துகிறேன். இன்றைக்கு ருக்கூக்கு வந்திருக்கிறேன். ருக்கூல இந்த துவா மட்டும்தான் எங்களுக்கு பாடம், கூடினால் இன்னொரு துவா பாடம். ஆனால் இன்றைக்கு உங்களோட கையில் நான் தந்திக்கிற தாளில் பாருங்கள், 1 2 3 4 5 துவா கொண்டிருக்கிறேன். இது எங்கே ஓதின துவா? ரசூல்லா ருக்கூல ஓதின துவாக்கள். இந்த சுபஹான ரப்பியல் அதீம்னு நாங்கள் பாடமாக்கி வச்சுக்கிற மாதிரி அடுத்த துவாக்களையும் ரசூல்லா ருக்கூல ஓதிக்கிற. இப்போ நாங்கள் பயானுக்கு வரத்துக்கு, இந்த ருக்கூட துவாக்கு வரத்துக்கு முன்னுக்கு ஒரு 2 விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். 20 வயசு 40 வயசு 60 வயசு நாங்கள் அடைஞ்சிப்போம். தொழுகை என்பது மிக முக்கியமானது. இங்கே தொழுதால் தான் எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஏன்னா நிம்மதி, சந்தோஷம், வெற்றி உலகத்திலும் மறுமையிலும் தொழுகை இருக்குது. தொழுகையை பற்றி எங்களுக்கு தெரியும். தொழுகையில் ருக்கு என்பது மிக முக்கியமான இடம். இந்த ருக்கு உயிரோட்டம் உள்ளதாக அமையணும். ருக்கு ஆகிக்கலாம், சுஜூதாகிக்கலாம், அத்தஹியாத்தாகிக்கலாம். இதெல்லாம் ஹுது என்று சொல்லப்படுகின்ற உயிரோட்டம் ஈக்கணும். ருக்குவுக்கு போனால் ருக்குவில் அல்லாஹ் பற்றிய பயபக்தி ஈக்கணும், ருக்குவில் அல்லாஹ் பற்றிய யோசனை ஈக்கணும். இதான் உயிரோட்டம் என்றது. ருக்குவில் வேறு சிந்தனை வரக்கூடாது. தொழுகையிலேயே பொதுவாக வேறு சிந்தனை வரக்கூடாது. அந்த ஒவ்வொரு இடங்களும் தொழுகையில் இருக்கிற இஅ்திதால் ஆகிக்கலாம், நிலையில் இருப்பதாகிக்கலாம், ருக்கு ஆகிக்கலாம், ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் உயிரோட்டத்தை பேணணும். உயிரோட்டம் என்றால் அந்த இடங்களில் நாங்கள் எங்களோட சிந்தனைகள் வேறு இடங்களுக்கு போயிடக்கூடாது. நாங்கள் ருக்குவுக்கு போனதாக இருந்தாலும் சரி, சுஜூதுக்கு போனதாக இருந்தாலும் சரி, எங்களோட யோசனையெல்லாம் தொழுகைக்குள்ளே இருக்கணும். எங்களோட பாஷையில் செல்றென்றால் நாங்கள் தொழுகைக்குள்ளே எடிட் ஆகணும். தொழுகைக்குள்ளே நாங்கள் எடிட் ஆகணும். இன்றைக்கு உலக விஷயங்களில் நல்ல விஷயங்களுக்கும் நாங்கள் எடிட் ஆகிறது இருக்குது. நல்ல விஷயங்களுக்கு எடிட் ஆகிறது இருக்குது. தேவையில்லாத ஹராமான விஷயங்களுக்கும் எடிட் ஆகிற ஒரு பாஷையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்போ நாங்கள் தொழுகைக்கு வந்துட்டால் அது ஜமாஅத் தொழுகை ஆகிக்கலாம், தனிய தொழுகிற சுன்னத்தான தொழுகைகள் ஆகிக்கலாம், தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் தொழுகைக்குள்ளே நாங்கள் இருக்கணும். தொழுகையிலேருந்து நாங்கள் வெளிக்கு போயிடக்கூடாது.
தொழுகைக்குள்ள இருந்தால் தான் அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். உயிரோட்டம் உள்ளதாக இருந்தால் தொழுகையில கிடைக்கிற சிறப்பு எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் ஒழிய சும்மா தக்பீரை கட்டிட்டு சலாம் கொடுத்துட்டு போனால் கடமை முடிஞ்சிடும். தொழுகையால் கிடைக்கிற பயன்கள், சிறப்புகள், நன்மைகள் எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. அப்போ தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக அமைய வேண்டுமாக இருந்தால் அந்தந்த இடங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும். அந்தந்த இடங்களோட பொறுமதியை நாங்கள் சரியாக விளங்கணும். அதில் மிக முக்கியமான இருந்தால் ருக்கு. இன்றைக்கு கூட கையில் வந்திருக்கிறது ருக்குவுடைய துவாக்கள். அப்போ ருக்குவை நாங்கள் சரியாக பயன்படுத்தணுமாக இருந்தால், ருக்குவில் நாங்கள் பயபக்தியோட உயிரோட்டம் உள்ள ருக்குவாக எங்களை ருக்கு அமைச்சவனுமாக இருந்தால் இந்த துவாக்கள் என்பது மிக முக்கியமானது. துவாக்கள் என்பது மிக முக்கியமானது. நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், எங்களுக்கு 60 வயசாகி 70 வயசாகி இன்னும் ருக்குவில் இந்த 5 துவாவை நான் பாடமாக்கல்ல, பாடமாக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சல்ல, அல்லது எனக்கு தெரியா, நான் நினச்சி கொண்டிருக்கிற இதுவரைக்கும் சுபஹான் ரபில் அதையும் மட்டும்தான் ருக்குவில் ஒரு துவான்னு நினச்சி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் எங்களுக்குள்ள கவலைப்படணும். முதலாவது எங்களுக்குள்ள நாங்கள் கவலைப்படும். அப்படி இவ்வளோ காலமாக நான் செஞ்சுட்டு குர்ஆன் சுன்னா பேசுகிற, நபி வழியில் தொழணும், சல்லு கமார் ஐத்துமுனி உசல்லி ரசூலா சொன்னாங்க, நான் எப்படி தொழுவதை கண்டீங்களோ அப்படி நீங்கள் என்ன தொழுங்க என்று நாங்கள் அந்த ஹதீஸை விளங்கி அது மாதிரி நாங்கள் தொலை பார்க்குற தக்பீர் கட்டுற விஷயத்திலிருந்து, ருக்குவுக்கு போகிற விஷயத்திலேருந்து, அத்தகையாத்தில் விரல சிக்கிறது விரல் நீட்டுற விஷயத்திலிருந்து எல்லா விஷயங்களும் சரியாக நாங்கள் ஹதீஸ்களை பார்த்து எங்களுக்கு சரி என்று எது படுதோ அதை நாங்கள் விளங்கி நாங்கள் செய்யறதுக்கு நிறைய முயற்சி செய்கிறேன். ஆனால் ருக்குவுல ஓதக்கூடிய துவாக்கள் எங்களுக்கு பாடம் இல்லை என்று இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவதாக எங்களுக்குள்ள நாங்கள் கவலைப்படணும். எங்களுக்குள்ள முதலாவதாக நாங்கள் கவலைப்படணும். ரெண்டாவது, இந்த பயான் முடிச்சுட்டு போகிற நேரத்தில் நாங்கள் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளணும், எப்படியாவது ருக்குவுல ஓதுற துவாக்கள் எல்லாத்தையும் நான் பாடமாக்குவேன். லேசான துவாக்கள் நான் எப்படி பாடமாக்கணும் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாத்தையும் நான் இன்ஷா அல்லாஹ் பாடமாக்குவேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பள்ளியில் பொறுமையாக அமைதியாக இருந்துட்டு எங்களுக்கு அதை பாடமாக்கிட்டு போகுமா இருந்தால் மக்ரிபுக்கு பாடமான ஒரு துவா 2 துவா ஓதுற அதை நாங்கள் மீட்டிக்கொள்கிறேன். எஷாக்கு வார இன்னொரு துவா பாடமாக்குற அதை மீட்டிக்கொள்கிறேன். கியாமுல்லைலுக்கு வார நிறைய நேரம் இருக்குது, ருக்குவுல நிறைய நேரம் இருக்குது, பாடமான துவா எல்லாம் நாங்கள் மீட்டிக்கொள்கிறோம். இன்றைக்கு செய்யலாம், எங்களுக்கு நினைச்சால் இன்றைக்கு செய்யலாம். யாருக்கு செய்யலாம்? எங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கணும். அட இவ்வளோ வயசாகிட்டியும் இவ்வளோ வயசு வந்தும் நான் இந்த துவாவை தெரியாமல் இருந்துட்டேனே, தெரிஞ்சிருந்து நான் படமாக்கிது. ருக்கு என்பது பொறுமதியான இடம். உலகத்தில் பொறுமதியான இடங்கள் இருக்குது, சரியா? நான் பொறுமதியான இடங்களை விளங்கப்படுத்துகிறேன். பொறுமதியான அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடங்கள்ல ஒன்று தான் ருக்கு. ருக்குவுடைய சிறப்புகள் நிறைய இருக்குது. ருக்குவை பற்றி பேச போனால் நிறைய நேரம் மனத்தியால கணக்கு பேசணும். ருக்குவுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேச போனால் சிறப்பு அது ஒரு பகுதி. ரெண்டாவது, ருக்கு செஞ்ச முறை. ரசூல்லா எப்படி ருக்கு செஞ்சாங்க, ரசூலோட ருக்கு எப்படி சஹாபாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, வர்ணிக்கிறாங்க, இதெல்லாம் பேச போனால் தனி தலைப்படுத்தி பேசணும். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லித்தரேன். ருக்கு என்பது அல்லாஹ் விரும்புகின்ற இடம். அடுத்து இன்னொரு விஷயம் நாங்கள் கவனிக்கணும். இன்றைக்கு ருக்குஐயும் சுஜூதையும் சில நேரம் நாங்கள் பிரித்து பார்க்கலாம். பிரிச்சென்றால் சுஜூது அந்தஸ்தில் கூட ருக்கு அந்தஸ்தில் குறைச்சல். சுஜூதில் நாங்கள் கொஞ்சம் மிச்ச நேரம் டைம் எடுக்கிற, சுஜூதில் நிறைய நேரம் விருப்பத்தோடு நாங்கள் துவா கேட்குற, ருக்குவில் பெருசாக நாங்கள் அக்கறை காட்டுறல. இப்படி எங்கள் தீந்திரக்கூடாது, இந்த மனசுகள் தீந்திரக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வஸ்ஜுது வர்கஉ. ருக்கு சுஜூதோட சேர்த்து அல்லது சுஜூதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் ருக்கு செய்யுங்கள். அப்போ ருக்குவும் சுஜூதும் அல்லாஹ்வோட பார்வையில் அல்லது குர்ஆனோட பார்வையில் ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கக்கூடியதான், ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடியதான். சுஜூதுக்கு வேறு வேறு அந்தஸ்து சிறப்பு இருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் டை கிடைக்கிற பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எங்கட மனசில் இருக்கக்கூடிய அந்த ஈமான் என்ன தெரியுமா? பக்குவம் என்ன தெரியுமா? ருக்கு ஆகிக்கலாம், சுஜூத் ஆகிக்கலாம், அல்லாஹ்க்கு விருப்பமான இடத்துக்கு நான் வந்திக்கிறேன், அல்லாஹ்க்கு அடிபணியக்கூடிய இடத்துக்கு நான் வந்திக்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பெரிய ஆக்களாகிக்கலாம், இந்த உலகத்தில் இந்த ஊரில் பெரிய பணக்காரனாகிக்கலாம், பெரிய படிச்சாக்களாகிக்கலாம், எல்லாரும் எங்களை மதிக்கக்கூடிய ஆக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? பள்ளிக்கு வந்தால் தொழுகைக்கு வந்துட்டால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களுக்கு மேலே ஒருத்தன் நிற்கிறான், அவனை நாங்கள் மதிக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் பெரிய ஆக்கள் அல்ல, நாங்கள் சாய்ச்சாக்கள் அல்ல, எங்களுக்கு பெருமை அடி செய்யலாது என்ற எண்ணம் எங்கள் குளிக்குமாக இருந்தால் நாங்கள் செய்கிற முதலாவது வேலைனா ருக்கு தான். நாங்கள் அல்லாஹ்க்கு அடி பண்ணிக்கிறேன், அல்லாஹ்க்கு நாங்கள் செய்கிற அடி பண்ணுறேன். ரெண்டாவது சுஜூது, அதுவும் அல்லாஹ்க்கு நாங்கள்னா அடி பண்ணிக்கிறேன். எங்களில் ஒன்றும் இல்லை, யா அல்லாஹ் எங்களில் ஒன்றும் இல்லை. இப்போ ருக்குவுக்கு வார நேரத்தில் இந்த எண்ணம் எங்கள்கிட்ட வரணும், இந்த பக்தி எங்கள்கிட்ட இயக்கணும். நான் அல்லாஹ்க்கு அடி பண்ணுகின்றேன் என்ற அந்த எண்ணம் கட்டாயமாக எங்களுக்கு குளிக்கணும். ருக்குவுக்கு வார நேரத்தில் ருக்குவுடைய சிறப்பை நாங்கள் சரியாக விளங்கினால் அந்த ருக்கு உயிரோட்டம் உள்ள ருக்குவாகிக்கும். நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். ரசூல்லா ருக்குவை பற்றி சொல்கின்ற பொழுது, யார் அழகான முறையில் வுது எடுத்துக்கொண்டு தக்பீரை கட்டி தொழுகையை ஆரம்பித்து ருக்குவுக்கு வருகின்றாரோ, ருக்குவில் அமைதியாக இருந்து துவாக்கள் அவர் அதுக்கார்கள் ஓதுகின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியம் என்ன தெரியுமா?
அவர் செய்கிற பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். அப்போ ருக்கு என்பது நாங்கள் ருக்குவுக்கு வார நேரத்திலே எங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் என்ன தெரியுமா? நான் செய்கிற பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்க போதுவானும் இந்த ருக்குவில். இப்படி எண்ணம் வந்துட்டால் ருக்கு யூரோட்டம் உள்ள ருக்குவாய்க்கும். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னால் எங்களோட தொழுகை யூரோட்டம் இல்லை. ஏன்றால் தொழுகையில் ஒவ்வொரு இடத்துல பொறுமதியும் நாங்கள் விளங்கி யோசித்து நாங்கள் தொழல. தக்பீரை கட்டிட்டு சலாம் கொடுக்கும் வரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. சில நேரம் ஜமாத்தோட தொழுதிப்போம், மக்ரிபுக்கு இஷாக்கு இமாம் 2வது சூரத்து என்ன ஓதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. நடக்கிறா இல்லையா? சலாம் கொடுத்துட்டு வந்து இமாம் முதல் ரக்காத்தில் என்ன சூறா ஓதினாரு, 2வது ரக்காத்தில் என்ன சூறா ஓதினாரு எங்களுக்கு தெரியாது. எங்களோட தொழுகை நாங்கள் தொழுகைக்குள்ளே இல்லை, தொழுகைக்குள்ளே நாங்கள் எடிட் ஆகலை. அந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறான் ஷைத்தான் எங்களை தொழுகைக்குள்ள பள்ளியில் வந்து தொழுகைக்குள்ள வந்து எங்களை வழிகெடுக்கின்றான். அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகை அமையணும், தொழுகையில் வேறு சிந்தனை வந்துடக்கூடாது. தொழுகையில் எங்களோட உலக சிந்தனைகள், எங்களோட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள் ஒன்றும் எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. தக்பீரை கட்டினால் அல்லாட யோசனை ஈக்கணும், தொழுகைக்குள்ளே நாங்கள் ஈக்கணும், மர்ம சிந்தனை ஈக்கணும். நாங்கள் எந்த நோக்கத்துக்காக வேண்டி வாழ்கிற அனைத்தும் தொழுகைக்குள்ள யோசனையாக வரணும். அந்த யோசனை இருந்தால் தான் தொழுகை உயிரோட்டமில்லாக இருக்கும். அந்த தொழுகையால் எங்களுக்கு தொழுகைக்கு பிறகும் பயபக்தி கிடைக்கும். அப்போ இந்த விஷயங்கள் மிக முக்கியமானது. அப்போ ருக்கு என்பது மிக முக்கியமான பகுதி. ருக்குவில் நாங்கள் வந்துட்டால் எங்களோட மனசில் இருக்கணும், அல்லாஹ் எங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கின்றான். இது மிக முக்கியமான விஷயம். 2வது ருக்கு செய்கிற முறை. இன்றைக்கி சில நாட்களுக்கு வயசாயிட்டால் கொஞ்சம் உடம்பை வளைக்கிறது கஷ்டம், முதுக வளைக்கிறது கஷ்டம். அல்லாஹ் அந்தந்த எண்ணங்களுக்கு கூலி கொடுப்பான். சில நேரம் எங்களுக்கு ருக்கு செய்ய முடியும், வேறு இடங்களுக்கு போனால், விளையாட போனால், ஜிம்முக்கு போனால், நடக்க போனால் எல்லாம் அசைச்சு கொண்டு செய்கிறார். தொழுகைக்கு வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு என்ன செய்யலாது, ருக்கு செய்யலாம், சுஜூத் செய்யலாம். எண்ணங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். உண்மையிலேயே நிறைய பேருக்கு ஏன்னா ருக்கு செய்ய முடியாது, சுஜூத் செய்ய முடியாது, புட்டுவத்தில் இது தொழுறை அது அல்லாஹ்க்குரிய கூலி கொடுப்பான். ஆனால் நாங்கள் யோசிக்கணும், அடுத்த விஷயங்களை விட உலகத்தில் அடுத்த அசைவுகள் இருக்குது, ஸ்போர்ட்ஸ், ஜிம், நடக்கிறது, இதுகளை விட நாங்கள் இதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்களால் முடியுமான அளவு மேக்சிமம் நாங்கள் ட்ரை பண்ணணும். இன்றைக்கி சைத்தான் எப்படி வாரன்னு சொன்னால், கொஞ்சம் உடம்பு அசைக்கலாம் போன இடத்துல புட்டுவத்தை எடுத்து உட்கார்ந்து வைக்கிறேன். சைத்தான் அப்படி தான் கொண்டு போடுறது. ஆனால் புட்டுவத்தின் தொழுறத்தை விட நின்று கொண்டு தொழுவத்தில் சிறப்பிக்கிறா இல்லையா? இருக்குது. ருக்கு அசைவுக்கே எங்களுக்கு சிறப்பிக்குது, ருக்கு என்ற இடத்துக்கு எங்களுக்கு சிறப்பு இருக்குது, சுஜூத் என்ற இடத்துக்கு எங்களுக்கு சிறப்பு இருக்குது, அந்த தியாகத்துக்கு எங்களுக்கு சிறப்பு நன்மை இருக்குது. அப்போ அதை நாங்கள் விளங்கி நாங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணுறோம். 7வது ஹட்டம் பண்ணி போகிற நேரத்தில் அது வேறு, இஸ்லாம் அதற்குரிய அடுத்த ஹட்டத்தை எங்களுக்கு காட்டித்தர. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், மேக்சிமம் ஸ்பெஷலாக இந்த ருக்குவை பொறுத்த வரையில் சைத்தான் வந்து குழப்புற ஒரு இடம் தான். உனக்கு கஷ்டம், உனக்கு உடம்பு வளர்க்கலாது என்று சொல்லி சைத்தான் என்ன செய்வான், இயலாமையை கொண்டு வந்து போடுவான், கஷ்டத்தை கொண்டு வந்து போடுவான், சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்து போடுவான். இந்த இயலாமை, கஷ்டம் என்றது, சோம்பேறித்தனம் என்பது அதுவும் ஸ்பெஷலாக இபாதத்துகள்ல, தொழுகையில் தாண்ட வேலை, சைத்தாண்ட வேலை. அப்போ இந்த விஷயத்திலும் நாங்கள் கவனமாக இருக்கணும். ருக்குவுக்கு வந்துட்டால் சஹாபாக்கள் ரசூலுடைய ருக்குவை எப்படி வழங்கப்படுத்துவாங்க என்றால், ஒரு சரியான சமமான தரையாக அந்த முதுகு காணப்பட்டது. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க என்றால், அந்த இடத்தில் அந்த முதுகில் ஒரு தண்ணீரை ஊற்றினால் தண்ணீர் அப்படியே அசையாம ஈக்குமாம், பேலன்ஸாக ஈக்குமாம். அந்த அளவுக்கு ரசூலுடைய ருக்கு நேராகிந்தது. முதுகிலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் ரசூலுடைய ருக்கு நேராக ஈந்ததாக சஹாபாக்கள் ரசூலுடைய ருக்கு வர்ணிக்கிறாங்க. அப்போ ரசூலுடைய ருக்கு என்பது மிக முக்கியமானது. இப்போ நாங்கள் யோசிக்கணும், ருக்குவுக்கு வந்துட்டால் எந்த அளவுக்கு ரசூல்லா சொன்ன பிரகாரம் முழங்கையில் நாங்கள் கையை வைக்கிறதாகிக்கலாம், எங்களோட முதுகுப்புறத்தை நேராக வைக்கிறதாகிக்கலாம், தலையை நேராக வைக்கிறதாகிக்கலாம், எந்த அளவுக்கு ரசூல்லா காட்டின ருக்குவை நானும் நீங்களும் செய்கிறேன்னு கொஞ்சம் யோசிப்போம். அதை நாங்கள் படித்து அதுக்கேற்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் ருக்குவை செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். ஹைர். அப்போ ருக்குவுடைய சிறப்பு, ருக்கு செய்கிற முறைகளை நாங்கள் முடியுமான அளவு நாங்கள் படித்து ருக்குவில் நாங்கள் அதை அப்ளை பண்ணணும். ருக்குவில் நாங்கள் அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். ஹைர். நான் அவசரமாக துவாக்கு வாரேன், நேரம் போகுது. முதலாவது துவா உங்களோட கையில் இருக்கிறதும் நாங்கள் பாடமான துவா தான். எப்படி ஓதுறது துவாவை பொதுவாக சுபஹான ரப்பியல் அலா. நான் இதில் ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். பெரும்பாலும் இதுலேயும் நாங்கள் பிள்ளை விடலாம். நாங்கள் எப்படி துவா ஓதுறோம் என்றால், இப்போ துவா கேட்டால் தெரியும் தார் சரியாக ஓதுறேன், தார பிள்ளையாக ஓதுறேன், டைம் இல்லை அதுக்கு. நாங்கள் ஓதுற எப்படி தெரியுமா, ருக்குவுக்கு வந்துட்டால் சுபஹான் ரப்பில் ஆலா, சுபஹான் ரப்பில் ஆலா, சுபஹான் ரப்பில் ஆலா. அந்த பாக்கு புற ரப்போட அந்த சுபஹான் ரப்பில் ஆதையும், சுபஹான் ரப்பில் ஆதையும், சுபஹான் ஆதையும் அந்த இடையில வந்து அந்த யா நாங்கள் மொழிகிறது இல்லை. சரியாக நாங்கள் ஓதுறோம் என்றால், சரியாக உச்சரிப்பு, சரியான அந்த திக்கிரப்படி செய்யணும் என்றால் சுபஹான ஓதுங்க, சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பியல் அதீம்.
இதுக்கு பிறகு நாங்கள் வந்து அவசரமாக ருக்கு செய்யணும் என்று திட்டுறோம். வந்து நிதானமாக பொறுமையாக ருக்குவில் இத்துமே நான் என்பது மிக முக்கியமானது. ரசூலோட தொழுகையை விளங்கப்படுத்த பொழுது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எல்லா இடங்களையும் ரசூல்லா நிதானமாகிப்பாங்க, அமைதியாகிப்பாங்க. அப்போ ருக்குவில் நாங்கள் அமைதியாக இந்த முதலாவது ஓதுரத்தை நாங்கள் சரியாக விளங்கி உச்சரிப்போடு ஓதணும். சுபஹான ரப்பியல் அதீம் ஒரு முறை, சுபஹான ரப்பியல் அதீம் 2 முறை, இன்னொரு முறை 3 முறை. சரியா ஓதணும் இன்ஷா அல்லாஹ். ரைட், பிள்ளையாக இதை நாங்கள் திருத்தி ஓதிக்கொள்வோம். ரைட், இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம். நாங்கள் சில நேரம் வபிஹம்திஹி என்று சேர்த்து ஓதலாம். வபிஹம்தி அப்படி ஓதுற கழிக்கிறான். சுபஹான ரப்பில் அதீம் வபிஹம்திஹி என்று ஓதுறாக்கள் இல்லை. அப்புறம் பெரும்பாலும் மக்களுக்கு அதில் தெரிவிக்கும் அந்த வபிஹம்திஹி என்ற சொல் ஹதீஸில் பலவீனமான சொல், தஈஃபான சொல், ஆதாரபூர்வமாக எடுக்க முடியாத சொல். அதனால் வபிஹம்திஹி என்ற ஓதத்தை இமாம்கள் தவிர்த்து கொள்ளுமாறு எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறாங்க. அப்போ சுபஹான ரப்பியல் அதீம் என்றதுதான் சரியான சொல். அப்போ சுஜூதில் சுபஹான ரப்பியல் அலா, சரிதானே? அப்போ வபிஹம்தி என்ற சொல் வந்து பலவீனமான சொல். அப்போ அது முதலாவது துவா. அடுத்ததை பாருங்க, எப்பையும் எங்களுக்கு அரபால எதை ஓதினாலும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவினாலும் சரி, சின்ன சின்ன சூறாக்கள் ஓதினாலும் சரி, துவாக்கள் கேட்கிறதா இருந்தாலும் சரி, அரபால நாங்கள் ஓதுற நேரத்தில் அரபுக்கு தான் நாங்கள் நிறைய இந்த ஆர்வம் காட்டணும். ஓதுற நேரத்தில் கட்டாயமாக அர்த்தத்தை நாங்கள் விளங்கி ஓதணும். அப்போ தான் இன்னும் உயிரோட்டம் உள்ளதாகிக்கும். இப்போ சுபஹான ரப்பியல் அதீம் என்றால் அர்த்தம் போட்டிக்கிற பாருங்க, சரியா? தமிழில் தான் போட்டிக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன அல்லாஹ்ட மிக முக்கியமான இடம், அல்லாஹ்வுக்கு நாங்கள் அடி பண்ணிடுற இடம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயமாக அல்லாஹ்வை நாங்கள் பாராட்டணும், அல்லாஹ்வை நாங்கள் தூய்மைப்படுத்தணும். மகத்தான அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகின்றேன், அவன் தூய்மையானவன் என்று வரக்கூடிய அர்த்தம் தான் சுபஹான ரப்பியல் அதீம். அதே மாதிரி சுபா ரப்பியல் அலாலையும் வரக்கூடிய அதான் அர்த்தம். ரைட், அப்போ அந்த அர்த்தத்தோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஓதத்துக்கு முயற்சி செய்யணும். ரெண்டாவது துவா நல்லா கவனிங்க, இது பெரும்பாலும் பாடமாக்க முடியுமான லேசான துவா தான். சுபஹான கல்லாஹும்ம ஓதுங்களோட சேர்த்து, சுபஹான கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி உடச்சொடச்சி பாடமாக்குங்க, லேசாக பாடமாக்கலாம். சுபஹான கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி, லேசான துவா. இதுவும் அந்த அர்த்தத்தை கொண்ட துவா தான். இது ருக்கூஉல ரசூலுல்லாஹ் ஓதின துவா. ஃபர்தான தொழுகையாகிக்கலாம், சுன்னத்தான தொழுகையாகிக்கலாம், ருக்கூஉல ஸ்பெஷலாக ரசூலுல்லாஹ் ஓதி காட்டிய துவாக்கள் சுபஹான் ரப்பில் அதீம் மாதிரி வரக்கூடிய துவா. நான் உங்களுக்கு ஒரு 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 நிமிஷம் டைம் தாரன், கொஞ்சம் டக்குன்னு பாடமாக்குங்களேன். நான் ஏன் பாடமாக்க தந்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பாடம் இல்லாதாக்கள் கொஞ்சம் பாடமாக்குங்க. சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி. லேசாக பாடமாக்கலாம், சின்ன துவா, தெரிஞ்ச சொற்கள் தான் எல்லாமே. சுபஹானக அல்லாஹும்ம தெரியும், ரப்பனாவும் தெரியும், வபிஹம்திக தெரியும், அல்லாஹும்ம கஃபிர்லியும் தெரியும். தேசர் சபையில் பாடமானாக்கள் வெக்கப்பட தேவையில்லை, பயமில்லாமல் சொல்லுங்கள். எங்கள்கிட்ட உறுதி இக்கோணும், நான் இன்றைய பாடமாக்கி எப்படியாவது மகரிபுக்கு வந்து துவா ஓதுவன், சுபஹான் ரப்பில் அதீமோட சேர்த்து இது ஓதுவன் என்ற உறுதி எங்கள்கிட்ட ஈக்கணும். நினைச்சா பாடமாக்கணும். தர்சரி பாடமாக்கள் சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி. மாஷா அல்லாஹ், நிறைய பேர் பாடமாக்கி வச்சுப்பீங்க. நான் எல்லாத்தையும் பாடம் கேட்கல. ஏன் நான் பாடமாக்க சொன்னால் பாருங்க, ஒரு நிமிஷமாகவும் இல்லை, ஒரு நிமிஷமாகவும் இல்லை எங்களுக்கு பாடம். அப்போ எங்களுக்கு நினைச்சால் என்ன செய்யலாம், பாடமாக்கலும். இது கஷ்டம், நாங்கள் பாடமாக்கலா, டைம் இல்லை, தெரியாத சொல்லுவல் அரபா எங்களுக்கு ஏலா, இதெல்லாம் சைத்தாண்ட வேலை. பள்ளிக்குள்ளே இருந்து கொண்டு பயானை கேட்டுக்கொண்டு பாடமாக்கணும் என்ற அந்த மைண்ட் செட்டப்போடு நாங்கள் இருக்கிறதால எங்களுக்கு பாடமாக்கலும். இதே தான். இது மட்டுமில்லை, மார்க்கத்தில் எந்த விஷயமாகின்றாலும் இது பெரிய துவாக்கள் அல்லே. பயணத்தில் போகிற துவாக்களா, அல்லது இஸ்திகாரா தொழுகையில் ஒரு துவாக்களா, அல்லது ஜனாசாக்கு ஒரு துவாக்களா, இல்லை சின்ன துவா, ஒரு வரி துவா எங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் சிலாக்கள் பாடமாக்கலாம். ஒவ்வொருத்தட்ட அந்த 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 பாடமாக்குற இதை பொறுத்து, இந்த என்ன சொல்கிற பவரை பொறுத்து, இந்த என்ன மனசக்தியை பொறுத்து, சரியா? சில ஆக்களுக்கு 2 நிமிஷம் ஆகும், சில ஆக்களுக்கு 5 நிமிஷம் ஆகும். அது உங்களோட தேவையை பொறுத்து தான். எங்கிட்ட பாடமாக்கணும் என்று தேவை கட்டாயம் வரணும். நான் பாடமாக்குவேன். இந்த டைமில் உங்களுக்கு பாடமாக்க முடியுமா இருந்தால் எல்லா துவாயும் சிம்பிளாக ஹைப் பண்ணிட்டு உங்களுக்கு பாடமாக்கிட்டு போயிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பள்ளியில் தியாகம் எடுத்து பயம் முடிச்சுட்டு கொஞ்சம் பொறுமதியாக நீங்கள் பாடமாக்கிட்டு போனால் உங்களுக்கு பாடமாக்கலாம்.
சில நேரம் மிஸ் ஆகும். பாடமாக்கி ஓதுற நேரத்தில் சில நேரம் உங்களுக்கு மறக்கலாம். மறந்து நாங்கள் என்ன தெரியுமா செய்யணும், இதை தாளில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கணும் ஃபோனில், அல்லது வீட்டில் ஒரு முக்கியமான இடத்துல வச்சுக்கணும். நான் இப்போ A3 தாள் கொண்டு வந்திருக்கிறேன், இன்ஷால்லா பள்ளியில் மொழியை கொடுப்பேன். முக்கியமான இடத்துல ஒட்டி வைங்க. பள்ளிக்கு வார நேரத்தில் சில நேரம் மிஸ் ஆகும். மிஸ் ஆனால் சைத்தான் என்ன செய்வான், உனக்கு பாடமாக்கி உனக்கு கஷ்டம், நீ விட்டுருன்னு சொல்லுவான். அப்போ நாங்கள் சுபார் ரபில் அதில் மட்டும்தான் இப்போம், அடுத்த துவாக்கு போக மாட்டோம். இந்த ரமதானில் இந்த நோம்பில் நான் எப்படியாவது ஒரு கூலிக்கிற எல்லா துவாவும் பாடமாக்க வேண்டிய உறுதி எடுக்கணும். எல்லா வழியும் உங்களுக்கு செஞ்சு கையில் வந்திருக்கிறேன். இதுக்காங்கள வழி ஒன்று இல்லை, இதுக்காங்கள வழி ஒன்று இல்லை. இதுக்கு பிறகு எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்லையான்னு ஒரு பயம் இருக்கணும். நான் மௌத்தாகிட்டால் 60 வருஷம் வாழ்ந்து எனக்கு ஒரு கூலக்கூடிய துவாக்கள் எல்லாமே தெரியாது என்ற கவலை எங்கள்கிட்ட கட்டாயமாக ஈக்கணும். பாடமாக்க தேவை, நாங்கள் கட்டாயமாக எடுத்துக்கொள்ளணும். பாடமாக்கலாம். பெரிய மலை உடைச்சி வேலை ஒன்று இல்லை, பெரிய கஷ்டப்பட வேண்டிய வேலை ஒன்று இல்லை. இன்றைக்கு உலகத்தில் இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உலகத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு வந்திருக்கிறது. வியாபாரமாகிக்கலாம், வேறு வேறு விஷயமாகிக்கலாம், படிப்பாகிக்கலாம், எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். இந்த துவா பாடமாக்கிறதுக்கு நாங்கள் கஷ்டப்படாட்டிவே இல்லை. இந்த துவா பாடமாக்கிறதுக்கு நாங்கள் ரிஸ்க் எடுக்காட்டி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நாங்கள் செலவழிக்காட்டி எங்களில் வேலையே இல்லை. தொழுக ருக்குவ மிக முக்கியமான இடம். ஆகவே நாங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளணும், எப்படியாவது நாங்கள் பாடமாக்குவேன். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கணும். ரைட். மூணாவது துவா லேசான துவா தான். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். நான் உங்களுக்கு நிறைய நேரம் ஒவ்வொரு சொற்களையும் விளங்கப்படுத்தலை, ஒவ்வொரு சொல்ல வழங்கப்படுத்த போனால் நிறைய நேரம் எடுக்கிறது. அர்த்தத்தை பாருங்கள், அர்த்தத்தோட துவா பாடமாக்குவோம். எங்களுக்கும் இந்த துவா வேறு இடங்கள் நாங்கள் சில நேரம் ஓதிக்கலாம். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் லேசாக ஓத முடியுமான்னு துவா. ரைட். 4வது துவா பாருங்க. சுப்ஹானதில் ஜபரூத்தி வல் மலகூத்தி வல் கிப்ரியாஇ வல் அதமதி. லேசான துவா. சரி, நாங்கள் என்ன செய்யணும்னால் சில சொல்கள் எங்களுக்கு புதுசுமாய்ந்தால், கொஞ்சம் வாய்க்கு கஷ்டமாய்ந்தால் நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த துவா ஃபஸ்ட்டுக்கு எடுத்ததோடு பாடமாக்கப்படாது. எடுத்ததோடு நாங்கள் ஒரு 10 டிப்புக்கு 20 டிப்புக்கு அதை பார்த்து ஓதும். அந்த துவாவை நாங்கள் பார்த்து ஓதும். ஓதினால் அந்த சொல்லலும் எங்களுக்கு லேசாகும். அதுக்கப்புறம் பாடமாக்க லேசி. நான் பாடமாக்குற முறையை உங்களுக்கு சொல்லி தரதே இல்லை. மசாலாண்டு எல்லாரும் படித்தாக்கள் தான் நீப்பீங்க. அதனால் இந்த செட்டப் இந்த முறைக்கு நாங்கள் வருவோம் இருந்தால் எங்களுக்கு லேசி. ஒரு 10 டிப்புக்கு ஓதுக்கு 20 டிப்பு ஓதுக்கு ஒரு படம் ஆகிடும். அப்புறம் வக்துக்கு வந்து தொழுகையில் நீங்கள் ஓதுங்க. மிஸ் ஆனால் ஃபோனில் பாருங்கள், எந்த இடத்துல மிஸ் ஆனாட்டு பாருங்கள், அந்த இடத்த மாதிரி திருப்பி ஓதுங்க. அப்போ ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காம இந்த துவா முழுமையாக இன்ஷால்லா பாடமாக்கலாம். கடைசி துவா, இது மிக முக்கியமான துவா. இது ருக்குவுக்கென்று சொல்லப்பட்டு வந்த துவா. எல்லாம் கவனிங்க. அல்லாஹும்ம லக்க ரக்கஅது. என்னோட உதவி அல்லாஹும்ம லக்க ரக்கஅது வபிக்க ஆமன்து. லக்க ரக்கஅது என்றால் யா அல்லாஹ் உனக்காக வேண்டித்தான் நான் ருக்கு செஞ்சிக்கிறேன். ருக்குவிலே நான் கேட்கிறது ருக்குவுக்கென்று வந்த துவாவா? வபிக்க ஆமன்து, நான் உனக்காக வேண்டித்தான் உன்னையைத்தான் ஈமான் கொண்டிருக்கிறேன். இந்த துவா இதுக்கு முன்னுக்கு பாடமான கழிக்கிறா தார் சரி மஜ்லிஸில் இந்த துவா பாடமாக்கி வச்சுக்கிறார்கள், அல்ல ருக்குல் ஓதக்கூடியாக்கள். ரைட், மாஷா அல்லாஹ் ஈக்கிறது. ரைட், மாஷா அல்லாஹ். நீங்கள் ஓதக்கூடியாக்கள் ஈக்கலாம். சிலாக்கள் அந்த இஹ்லாஸோடு ஈக்கணும், அமலை காட்டிக்கொள்ளக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சொல்லாமல் ஈக்கலாம். இப்படி ஒரு நல்ல நம்ம வச்சுக்கொள்வோம். பாடமாக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் கவலைப்படணும். மிக முக்கியமான துவா உண்டு. வலக்க அஸ்லம் து, உனக்காக வேண்டித்தான் எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்தி வச்சு கொண்டிருக்கிறேன். ஹஷஅலக சம்இ வ பஸரி வ முஹி வ அஸ்மி வ அஸபி. எனவே எனது செவி, எனது பார்வை, எனது எலும்பு, எனது நரம்பு எல்லாம் உனக்காக வேண்டி என்ன அடிபணிஞ்சிருக்குது. எவ்வளோ அழகான ஒரு துவா உண்டு, எவ்வளோ முக்கியமான ஒரு துவா உண்டு. ருக்குவில் ரசூலா கேட்ட துவா உண்டு, எங்களுக்கு பாடமாக்க முடியும். ஆகவே நான் உங்களுக்கு இந்த துவாவுடைய முக்கியத்துவங்கள், துவாவில் வர அர்த்தங்களோட சிறப்புகளை சொல்ல தேவையில்லை, அதுக்கு டைம் எடுக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய நோக்கம் ருக்குவில் வர துவாக்கள் இந்த 5ஐயும் நாங்கள் பாடமாக்கணும். அதான் நோக்கம். இன்ஷா அல்லாஹ் நான் சொன்ன மாதிரி நாங்கள் சைத்தானுக்கு இடம் கொடுத்துடாம கொஞ்சம் வேணுமென கவனித்து பாருங்கள். இந்த பயானை முடிச்சுட்டு தாளையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளிக்கு போகிற நேரத்திலேயே சைத்தான் என்ன செய்வான், இதை மறக்கடிச்சிடுவான். இதான் சைத்தான வேலை. சைத்தானுக்கு இடம் கொடுக்காம எப்படியாவது நாளைக்கு வருகின்ற பொழுது இந்த ருக்குவா இந்த இன்றைக்குள்ளே நான் இந்த துவா எல்லாம் பாடமாக்குவேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த 5 துவாயை முழுமையாக நான் பாடம் கேட்பேன் வந்தால் சரியா. சரி பாடம் தருமாக இருந்தால் அவருக்கு நான் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்றை இன்ஷா அல்லாஹ் பள்ளி நிர்வாகத்தின் அனுமதியோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் தருவேன். கிஃப்ட்டுக்காக வேண்டியல்ல, பாடமாக்கணும் என்ற ஒரு ஆசை ஊட்டத்துக்காக வேண்டித்தான். இன்ஷா அல்லாஹ் பாடமாக்குவோம் சரியா. கட்டாயம் பாடமாக்க வேண்டிய துவா. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடமாக்குவோம். நாளைய நாள் சுஜூதில் ஓதக்கூடிய துவாக்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் துவாக்களை பாடமாக்கி அதை தொழுகையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.